இன்னைக்கு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னிக்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ரைட்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பாப்புலரான விஷயம். ஏன்னா வந்துட்டு நெறைய எழுதுறது மூலமா நமக்கு வந்து நம்மனால நெறைய கற்பனை வரும். சும்மா உட்காந்து யோசிக்கிறத விட, எழுதும்போது யோசிச்சு, யோசிச்சு எழுதுவோம் அப்படிங்கும்போது, அந்த எழுதுறதுக்குங்கும்போது நம்ம அந்த ஆசைய சார்ந்து தான் எழுதுறோம் அப்படின்னா, அது சார்ந்து நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த திங்க் பண்ற அந்த டைமு, நம்ம ஃபோக்கஸ்டா இதுதான் வேணும். இப்படி இவ்வளோ இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா எனக்கு போதும் அப்படின்னுட்டு நம்ம அந்த டைம குடுக்குறோம் இல்லையா? ஸோ நம்ம யோசிச்சு எழுதுறோம் அப்படிங்கும்பொழுது, அதுக்கான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா வேற. மத்த டெக்னிக்ஸ விட. ஸோ அதனால வந்துட்டு நெறைய பேருக்கு ரைட்டிங் டெக்னிக்ல வந்து மேபி இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸ்கிரிப்டிங் இருக்கலாம், ஜர்னலிங் பண்ணலாம், 555, 369 என்ன வேணா நீங்க பண்ணலாம். அதுல சிலவங்களுக்கு ஒரு பயங்கரமான கொஸ்டின் இருக்கும். எழுதுறத நான் எந்த டென்ஸ்ல எழுதணும் அப்படிங்கிறத. ஸோ நீங்க எந்த டென்ஸ்ல எழுதுனீங்கன்னா, யுனிவர்ஸ் வந்து உடனே உங்களுக்கு அத பண்ணி குடுப்பாங்கங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான மைண்ட் செட் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து எல்லாருமே ரைட்டிங் டெக்னிக் வந்து சூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா, முடியாது. சிலவங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப மொடையா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க எழுத மாட்டாங்க. அதுக்கப்புறம் திங்க் பண்ணி பார்க்கறதுக்கு பண்ணுவாங்க. அப்புறம் பேசுறது, அப்புறம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன், 2 கப் மெத்தடு, அப்புறம் நெறைய இருக்கு. ஃபுட் ஸ்பெல் மெத்தட் இந்த மாதிரி எல்லாம். அதெல்லாம் ட்ரை பண்றவங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வராது. நம்ம நெனச்சு தானே பார்க்குறோம், விஷுவல் தானே பண்றோம் அப்படின்னுட்டு அவங்க அதுல வந்து அந்த பாதையில அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆனா, எங்க இருந்து தான் இந்த மாதிரியான டவுட்ஸ் வருது அப்படின்னா, என்ன டவுட்னா, நான் இன்ட்ரோல சொன்னேன் இல்லையா? எந்த டென்ஸ்ல எழுதுறதுங்கிறது. இப்போ நான் வந்து சொல்றேன். இப்போ நான் இருக்கேன். நான் இந்த டென்ஸ்ல நீங்க எழுதுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொருத்தர் இன்னொரு டென்ஸ்ல எழுதுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒருத்தர் பிரசன்ட் டென்ஸ்ல எழுத சொல்றாங்க. ஒருத்தவங்க பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல எழுத சொல்றாங்க. ஒருத்தவங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுத சொல்றாங்க. சிலவங்க பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு குழப்பத்துல இருக்கலாம். இல்ல வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கலாம். ஸோ நான் என் மைண்ட மாத்தணும். என்னோட ஆசைய நிறைவேத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளே கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்க கண்டுபிடிச்சு, அந்த டெக்னிக் சார்ந்து விளக்கங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பல வீடியோஸ் பார்க்கும்பொழுது, இப்படி ஒருத்தரும் ஒரு டென்ஸ் சொல்லும்பொழுது, ஆல்ரெடி குழப்பத்துல இருக்க நம்ம இன்னும் கொஞ்சம் குழப்பமாயிர்றோம். ஸோ நம்மளோட மைண்ட் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிடுது இல்லைங்களா? ஸோ இதனால தான் எந்த டென்ஸ்ல எழுதுறது, எந்த டென்ஸ்ல எழுதுறதுங்கிறது எனக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. இதுக்கு முடிவு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷனுக்கு முன்னாடி ஏன் முதல்ல அந்த 5 விஷயம், 4 விஷயம் அப்படி ஏன் நமக்கு வருது இந்த டென்ஸ் அப்படின்னுட்டுனா, யாரு எந்த டென்ஸ எழுதி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சதோ, நினைச்சது நடந்ததோ, இப்ப நான் பிரசன்ட்ல எழுதியிருப்பேன். எனக்கு நடந்திருக்கும். நான் வந்து பிரசன்ட் டென்ஸ் எழுதுங்கம்பேன். இன்னொருத்தர் பாஸ்ட் டென்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அவருக்கு அதுல நடந்திருக்கும். அவர் பாஸ்ட் டென்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ இப்படி அவங்களுக்கு அவங்கவங்க மைண்ட் செட்டுக்கு எப்படி எழுதுனா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அந்த முறையில அவங்க எழுதுறாங்க. ஸோ இதுதான் சரி. இப்படித்தான் எழுதணுங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. இப்படி எழுதுனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அது ஒரு வலியுறுத்தல் மாரி. இந்த டென்ஸ்ல நீங்க எழுதுங்க. அது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்னுட்டு சொல்றாங்க இல்லையா? ஸோ, இப்ப அது உண்மையான்னு கேட்டா, அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப 5 பேர் 5 டென்ஸ் சொல்றாங்கன்னா, பாக்குற நம்ம எவ்வளோ லட்சம் பேர் இருக்கோம். ஸோ வந்து அத்தன பேருக்கும் அத்தன மைண்ட் செட்ல இருக்கும். அதனால நீங்க இந்த டென்சஸ்ல கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. இப்போ ஒரு விஷயத்த எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து 50-50 தான். எல்லா நேரமும் உட்காந்து எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு வராது. ஒரு எழுதும்போதே ஒரு ஆசையா எழுதுறதுங்கிறதும் எனக்கு அந்த டே டைம்ல வராது. நான் என்ன வேலை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்ல யூனிவர்ஸ் கூட நான் கனெக்ட்ல இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எல்லாமே அந்த மார்னிங் ஒரு 3:15 to 6 மணிக்குள்ள பண்ணதுதான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நான் வந்துட்டு இந்த மாதிரி டெக்னிக்ஸோ, மெத்தட்ஸோ அது எந்த வகையில எனக்கு எவ்வளோ பெரிய ஆசையா இருந்தாலும் கூட அத நான் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் ஆயிரும். நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா நேரமும் எதுக்கு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நான் அதை ஃப்ரீயா விட்டுருவேன் ஆக்சுவலி. இப்போ நம்ம சொல்யூஷனுக்கு வருவோம். ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசைய நீங்க எழுதணும்னு நினைச்சு வச்சிட்டீங்கன்னு வைங்க. உட்கார்ந்து எழுதும் பொழுதே, ஒரு டெக்னிக்க ஃபாலோ பண்ணும் பொழுதே எல்லாருமே பேசிக்கா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரிலாக்ஸ்டா இருங்க. ரொம்ப ஒரு மைண்ட் வந்து செட்டிலா வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மனச வந்து ரொம்ப ஹாப்பியா, அதாவது ஒரு ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இல்ல வந்துட்டு ஒரு ரிலாக்ஸ்டா கயாமியான்ட்டு அந்த பீட்டா ஸ்டேஜ்ல இல்லாம, ஒரு அமைதியா நீங்க எப்ப பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அப்ப எழுதுங்கன்னு நீங்க முடிவு பண்ணியிருக்கீங்க. அதுதான் காமன். சரிங்களா? இப்ப இத்தனை பேர் இத சொன்னாலும், ஆனா நம்ம ஒரு விஷயத்த டெக்னிக்கா பண்ண போறோம்னா, இது வந்து ஒரு மேண்டேட்டரி. இந்த மைண்ட்ல நம்ம இருந்தா தான் இதெல்லாம் பண்ணணும். ஓகே. இப்ப நீங்க எழுத உட்காந்துட்டீங்க. அப்ப உட்காந்துட்டு நீங்களே பிராக்டிகலா உங்கள கேளுங்க. இப்ப வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அது மேல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு, அந்த விஷயத்த நான் எந்த டென்ஸ்ல எழுதுனா நடக்கும்னு உங்களோட ஃபோக்கஸ் வந்து கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ,
சொல்யூஷன் என்னங்க? எந்த டென்ஸுமே தேவையில்லை. நீங்க எப்படி வேணா எழுதலாம். பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுனா எழுதுங்க. பிரசன்ட் டென்ஸோ, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ, ஃபியூச்சர் டென்ஸோ, இப்படி நீங்க எந்த டென்ஸ்ல வேணாலும் எழுதலாம். இதுல நமக்கு டவுட் வரும். இல்லைங்களே, எப்படி வந்து அப்ப நம்ம மனம் வந்து என்ன ஒரு டென்ஸ்ல எழுதுறோமோ அந்த டென்ஸ்ல தானே இருக்கு அப்படின்ற டவுட் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சென்டென்ஸ் எடுத்துக்கலாம்னா, நான் வந்து ஒரு வீடு கட்டுறேன். வீடு வந்து நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனா இருக்குதுன்னு வைங்க. நான் வந்து ஒரு நல்ல வீடை கட்டி விட்டேன். நான் அந்த வீட்டுல தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஒரு லைன். நான் வீடு கட்ட போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரியான வீட்டுல நான் வாழ போறேன். இன்னொன்னு, நான் வீடு கட்டிட்டேன், அங்கதான் வாழ்றேன். இது வந்து பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படின்னா, நான் வீடை கட்டி கொண்டிருக்கிறேன், நான் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அது வந்து இதெல்லாம் எதுக்குன்னா, அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இது படிக்கும் பொழுது நமக்கு மைண்ட் வந்து நினைச்சுக்குமா, ஓ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கிடைச்சிருச்சு அப்படின்னுட்டு. ஃபியூச்சர்ல எழுதும்போது ஓகே இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, அதனாலதான் ஃபியூச்சர்ல எழுதுறாங்க. பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கணும்னு எல்லாரும், யூனிவர்ஸ் வந்து பிரசன்ட்ல இருக்குது, அதனால நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருங்க அப்படின்னு சொல்றதுனால பிரசன்ட்ல எழுதிட்டு இருந்தாலும், ஓ இப்ப அவங்க அங்கதான் இருக்காங்க போல அப்படின்னு நம்மளை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ இந்த வீடு சார்ந்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் இப்படி அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுது, இந்த டென்சஸ் தான் நமக்கு உதவி பண்ணுதுன்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ரியாலிட்டியில அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி வேணா எழுதுங்க. ஏன்னா வந்துட்டு இது எழுதி ஒரு விஷயத்த நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதை இந்த டென்ஸ்ல தான் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க எவ்வளவு நேரம் எழுத போறீங்க? 24 மணி நேரம் உட்காந்து எழுதிட்டே இருக்க போறீங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 நிமிஷம், 10 to 15 நிமிஷம் நீங்க எழுதுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச டென்ஸ்லயே எழுதுங்க. என்னடா இவங்க வந்து எந்த டென்ஸ்ல எழுதுறதுங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு எந்த டென்ஸ் வேணா எழுதுங்க, எப்படி வேணா எழுதுங்கன்னு சொல்றாங்களேன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சதுல நீங்க எழுதிக்கோங்க. அது வந்து எனக்கு திரும்ப சொல்றது பாஸ்டோ, பிரசன்டோ, ஃபியூச்சரோ எதுல வேணா நீங்க எழுதலாம். அந்த 15 நிமிஷம் மட்டும் தான் நீங்க அந்த மைண்ட்ல உட்கார்ந்து எழுதுவீங்க, சரிங்களா? ஆனா நமக்கு இருக்கிற டைம்ல நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட அந்த வீடோட விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஆசையை நினைச்சு நீங்க எவ்வளவு தூரம் ஒரு நல்ல அதிர்வலைகளை, ஒரு அமைதியான அந்த மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்து நீங்க எப்படி உங்களோட எண்ணத்தை வெளிப்படுத்துறீங்க, அதுக்கான செயல்களை நீங்க எப்படி இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமே ஒழிய, நீங்க என்ன எழுதுறீங்க, எந்த டென்ஸ்ல எழுதுறீங்க, எப்படி உட்காந்து எழுதுறீங்க, என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டு எழுதுறீங்க, இன்ஃபேக்ட் இருக்குது. எந்த கலர் பேனால எழுதணுங்கிற வரைக்குமே இருக்கு. அதெல்லாம் என்னன்னா கலர் தெரப்பின்றது வந்து இருக்கு. ஒரு கலருக்கும் ஒரு மாதிரியான, இப்ப ரெட் அப்படின்னா வந்துட்டு எப்படி சொல்றது, நமக்கு ஒரு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரெட் கலர்ல நம்ம எழுதும்போது சீக்கிரம் பேச்சப் ஆகுங்கிறது. ப்ளூ கலர் வந்து நார்மல், நம்ம எதுக்கு வேணா அந்த ப்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம் பாங்க. பிளாக்ல எழுதவே வேண்டாம்பாங்க. பிங்க் வந்து ஒரு மாதிரி ஒரு லவபிளா, யாராவது ஸ்பெசிபிக் பர்சன் நீங்க அட்ராக்ட் பண்ணணும்னா பிங்க் யூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தாலும் இது எல்லாம் தாண்டி மேண்டட்ரியான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மைண்ட் செட்டும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சார்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையும் தான் இங்க முக்கியம். நீங்க வந்து வீடு நான் கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு நான் ஒரு வேலைக்கு கூட போகாம, பணம் சம்பாதிக்காம, ஏர்னிங்ஸே இல்லாம வீட்டுல உட்காந்து நான் இருக்கிற எல்லா கலர் பேனாலையும் உட்காந்து பிரசன்ட், ஃபியூச்சர், பாஸ்ட் 10 வருஷம் எழுதுனா கூட என்னால வீடு கட்ட முடியாது. யாராவது கட்டி வச்சு வீட்டு வாசல்ல வேணா நம்ம போய் உட்காந்து மறுபடியும் இதை எழுதலாமே ஒழிய, நம்மனால நம்மளோட சொந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணவே முடியாது. ரீசன் என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட கேக்குறீங்கன்னா, இந்த மாதிரியான இந்த எழுதுற டெக்னிக் மட்டும் கிடையாது. எந்த டெக்னிக்கா இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டிவ் டூல் தானே தவிர, நீ என்ன வேலை செய்யற, உன் ஆசைக்கு நீ என்ன செய்யற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு யூனிவர்ஸ் கிட்ட, சரிங்களா? யூனிவர்ஸ் வந்து டைரக்டா வந்து நீ வந்து இதே இப்ப இப்படியே எழுதிட்டு இருக்காத, வேலைக்கு போகலாம் நம்மள கைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க எல்லா நேரத்திலயுமே. அவங்க கைடு பண்ணுவாங்க. யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஓ இவங்கள கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அந்த வீடு வேணுங்கிறக்காக இவன் வேலை செய்யறான், அப்ப இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்களே தவிர, அந்த கல்லை போட்டு தள்ளுற மாதிரி எல்லாம் அவங்க வெறும் மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு மேஜிக் மிராக்கிள் யூனிவர்ஸ் பண்ணவே மாட்டாங்க. சோ நீங்க எதுல வேணா எழுதுங்க, என்ன வேணா பண்ணுங்க, உங்களோட ஆசைக்கு உண்டான வேலையை செய்யுங்க. ஆக்ஷன் தான் இங்க மெயினே தவிர நீங்க பண்ற டெக்னிக் மெயின் கிடையாது. தேங்க்யூ.